நாடே எதிர்பார்த்த இந்த முதல் பட்ஜெட்டில மாண்புமிகு விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேக அரசின் இயலாமையை பட்டவர்த்தமாக அரங்கேற்றம் நடத்தி இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை. நிதிநிலையை ஒரே ஆண்டில் சீர் செய்துவிட முடியாது. குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாவது ஆகும். கடந்த ஆண்டு நிலவரப்படி அரசின் கடன் சுமை 10 லட்சம் கோடி. கடன் அளவு ஆண்டுதோறும் கூடிக்கொண்டேதான் போகும். 50 ஆண்டுகள் ஆனாலும் இது அம்போகம் தான் விழப்போகுமே தவிர கடன் அளவை குறைக்க முடியாது. 3 மாதங்களில் சுமார் 22,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறோம். இந்த நிதி ஆண்டில 1.22 லட்சம் கோடி கடன் பெற திட்டமிட்டிருக்கிறோம். ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார் தாவேக அரசுடைய நிதித்துறை செயலாளர் மரியாதைக்குரிய MA சித்திக் IAS அவர்கள். ஆனால் தாவேக பட்ஜெட்டில அறிவிப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அத்தனையும் மாண்புமிகு அம்மா ஆட்சியிலே தந்த திட்டங்கள் பெயர் மாற்றத்திலே மட்டும்தான் தாவேக அரசு கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது. இதிலே நாம் முக்கியமாக இன்றைக்கு கவலையோடு இருப்பது என்னவென்றால், பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. ஜென்சி தலைமுறையால் ஆட்சி அரியணை அமர்ந்த விஜய்க்கு கல்வியா முக்கியம்? மதுபான விற்பனையை எப்படி உயர்த்துவது என்பதுதான் தாவேக அரசினுடைய கவலையாக இருக்கிறது. அதனால்தான் அதிரடி அறிவிப்பு, இனி ஆன்லைன்ல மதுபானம் முன்பதிவு செய்து எந்த கடையிலே வேண்டுமானாலும் சரக்கு பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் டாஸ்மாக் புதிய இணையதளமான டாஸ்மாக் QE இன் அறிவுப்படுத்தி இருக்கிறது தாவேக அரசு. இதுல நேற்று பட்ஜெட் ஒரு புறத்திலே பரபரப்பு, இன்னொரு புறத்திலே இதற்கு செய்முறை விளக்கம் வேறு. ஏனென்றால் இந்த நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனை அல்லவா மதுபானம் எவ்வளவு எளிமையாக வாங்க வேண்டும் என்ற செய்முறையை, எப்படி இந்த ஆன்லைனை நீங்கள் இணையதளத்தை ஓபன் செய்ய வேண்டும், அதை எப்படி நீங்கள் கையாள வேண்டும், அதில் எப்படி நீங்கள் சரக்கு வாங்க வேண்டும், இதன் மூலமாக சரக்கு விற்பனையை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டுக்கு மிக அவசியமான மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இந்த புதிய சேவை மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள 4000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளின் இருப்பு விவரங்களை வாடிக்கையாளர்கள் நேரடியாக பார்க்க முடியும். இதனால் குடிகாரர்கள் தேவையான பிராண்ட் சரக்கு கிடைக்கிறதா என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. வாடிக்கையாளர்கள் இணையதளத்திலே உள்ளே நுழையும் போது 21 வயது நிறைவடைந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதித்திருக்கிறார்கள். அதன் பிறகு 5 முதல் 25 கிலோமீட்டர் சுற்றளவிலே உள்ள டாஸ்மாக் கடைகளை அல்லது கடை எண், மாவட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில அவர்கள் இணையதளத்திலே தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும், தேர்வு செய்த மதுபானத்திற்கான தொகையை அவர்கள் ஆன்லைன்ல டிஜிட்டல் முறையிலே செலுத்தி பின்னர் குறிப்பிட்ட டாஸ்மாக் கடைக்கு சென்று சரக்கை பெற்று குடிமகன்கள் குமாரம் அடிக்கலாம், கூத்தாடலாம் என்று ஒரு அதிர்ச்சிகரமான அதிரடி அறிவிப்பை இந்த பட்ஜெட் அறிவிப்பை மிஞ்சுகிற வகையில கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த டாஸ்மாகினுடைய விற்பனையை உயர்த்துவதற்காக கடந்த ஆண்டு 51,000 கோடி வருவாய் கிடைத்த மதுபான விற்பனையில இந்த ஆண்டு 55,000 கோடி கிடைக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 217 கடைகளை பூட்டினோம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். ஆகவே இனி தமிழ்நாடு குடிகார நாடாக மாறுமே தவிர இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று அழைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக இந்த வியாபாரத்தை இன்னும் அதிகப்படுத்தி
குடிகாரர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி குறிப்பாக இளைஞர்களை இன்றைக்கு குடிகாரர்களாக மாற்றுகிற இந்த அதிர்ச்சி திட்டத்தை தாவேக அரசு எந்த உள்நோக்கத்திலே அரசியல் நோக்கத்திலே கொண்டு வந்தது என்று தெரியாது. ஜென்சி தலைமுறையை அறிவில் சிறந்தவர்களாக உருவாக்க பள்ளி கல்விக்கு உயர்கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஜென்சி தலைமுறையை குடிகாரர்களாக மாற்றுவதற்கு ஆன்லைன் வர்த்தகத்தில சரக்கு அடிக்கலாம் என்கிற ஒரு டாஸ்மாக் புரட்சியை செய்திருக்கிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். எங்கே போய் சொல்லுவது? ஆகவே இன்றைக்கு ஒரு நெரேட்டிவை உருவாக்க வேண்டும் என்று பட்ஜெட்டில முயற்சி செய்து தோற்று போயிருக்கிறார். மொத்தத்திலே வெறும் வசீகர வசனத்தை மட்டுமே வைத்து நாட்களை வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தாவேக அரசுக்கு மிக விரைவிலே மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாம் காத்திருக்கிறோம். சரக்கு இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும், சட்டியில இருந்தால் தானே அகப்பையில வரும். ஆகவே ஒன்றுமில்லாத சட்டியில சரக்கு எப்படி இருக்கும் என்பதுதான் நேற்றைய பட்ஜெட்டில வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் நேற்று ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட் என்று சொல்லியிருக்கிறார்கள். 0 மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே 2026-27 ஆண்டில் நிச்சயமாக 1.73 லட்சம் கோடி கடன் பெற திட்டம் என தாவேக அரசு பட்ஜெட்டில் அறிவித்திருப்பது இந்த 5 ஆண்டுகளிலே 10 லட்சம் கோடி கடன் வாங்க திட்டமிட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. எங்கே போகிறது தமிழகம்? இந்த தாவேக அரசின் ஏமாற்று பட்ஜெட் ஒரு தங்களுடைய கையாளாத தனத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிற பட்ஜெட்டாகத்தான் பார்க்க முடிகிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி சொன்னதை போல அனைத்து தரப்பினருக்கும் இளைஞர்கள், உத்தியோகர்கள், பொதுமக்கள், விவசாயிகள் அனைவருக்குமே இதுல ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் வாக்குறுதியை பற்றி தாவேக தேர்தல் வாக்குறுதியை பற்றி மூச்சு விடவில்லை. நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். இன்றைக்காவது வேளாண் பட்ஜெட்ல வருமா என்று பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில 4000 இளைஞர்களுக்கு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு என்று சொன்னார்கள். மகளிருக்கு 2500 ரூபாய் என்று சொன்னார்கள். மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்தார்கள். எதையுமே அவர்கள் மூச்சுக்கு கூட உப்புக்கு கூட அதை தொட்டு பார்க்கவில்லை. தேர்தல் அறிக்கையை ஒருவேளை தேர்தல் அறிக்கையை வரலாற்று பெட்டகம் போல அடுத்த தலைமுறை வந்தால் இதை படித்து தெரிந்து கொள்ளட்டும் என்று பூட்டி வைத்து விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. தாலிக்கு தங்க திட்டம், மடிக்கணினி திட்டம், மிதிவண்டி திட்டம், மகளிருக்கு மாடுகள் வழங்குகிற திட்டம், வீடு வழங்குகிற திட்டம், இதையெல்லாம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பசுமை வீடுகள் திட்டம் என்று வைத்திருந்தார்கள். கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு பசுமை ஆடுகள், பசுமை எங்கும் விளைந்து வருவதற்காக கறவை மாடுகள் வழங்குகிற திட்டம், அதே போல உலகத்திலேயே பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்குகிற திட்டம், மடிக்கணினி 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 2011 புரட்சி தலைவர் இதயத்துவ அம்மா அவர்கள் இந்த கணினி புரட்சியை எதிர்கொள்வதற்கு வல்லரசு நாடுகளுக்கு இணையாக மாணவ செல்வங்கள் வர வேண்டும் என்பதற்காக மடிக்கணினி திட்டம் தந்தார்கள். இனிமேல் தாலிக்கு தங்கம் தருகிற திட்டத்தின் மூலமாக தங்கம் இல்லாமல் எந்த திருமணம் நடைபெறக்கூடாது என்கிற ஒரு தங்க புரட்சியை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். ஆகவே இதிலெல்லாம் அவர்கள் வெற்றி என்ற வார்த்தையை சேர்த்து பெயர் மாற்றத்திலே கிண்ண சாதனை படைத்திருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை. மொத்தத்திலே தாவேக அரசு தன்னுடைய இயலாமையை அரங்கேற்றம் செய்து விழிமிதுங்கி நிற்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.